ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பயோ 360 தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட் மேப். யாருக்கு அப்படின்னா 2025 நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது வந்து 12th படிக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், இல்லை ரிப்பீட்டர்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும், இல்லை 11th படிக்கிறவங்களுக்குமே வந்து யூஸ் ஆகும். என்ன 11th படிக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு போர்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பயாலஜிக்கு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற மேல இருந்து நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்குன்னு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த மே இருக்கு இல்லையா, இதில் இருந்து 2024 டிசம்பர் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 4 months வந்து நீங்கள் 11th சிலபஸ்க்கும் 3 months வந்து 12th சிலபஸ்க்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து 2025 உள்ள ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும். அடுத்து ஏப்ரல், சரிங்களா, ஏப்ரல் முடிஞ்சோடனே நம்மளுக்கு நீட் எக்ஸாம் இருந்துடும். ஸோ அந்த ஏப்ரல் ஃபுல்லாக அந்த கிராஷ் கோர்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மார்க் டெஸ்ட் தான் டெய்லி எழுதணும், சரிங்களா. அடுத்து வந்து டெய்லி ஸ்டடி ஹார்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 9 to 10 hours ஆகுது நீங்கள் படிக்கணும். ஸோ இதில் பயாலஜிக்கு அப்படின்னு பார்த்தா 2+1 ரூல் தான். அதாவது 2 hours படிக்கணும் ப்ளஸ் 1 hour வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராக்டிஸில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சோர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஆன்லைன் சோர்ஸ் தான் வந்து இருக்கும், இல்லை அப்படின்னா டியூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 tutors மேலே பார்க்காதீங்க. இப்போ ஒரு நீங்கள் எப்படி வந்து டியூட்டர்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த 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 சேனல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாட்னிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஜுவாலஜிக்கு ஒரு டியூட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு சில சாப்டர்ஸ் நான் இவங்களை பார்க்க போகிறேன், இன்னொரு சில சாப்டர்ஸ் நான் அவங்கள பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு ஒரே சாப்டருக்கு 3 பேரோ 4 பேர் அந்த மாதிரி 4 வீடியோஸ் வந்து பார்க்காதீங்க, டிஃப்ரெண்ட் வீடியோஸ். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அனிமல் கிங்டம்னு எடுத்துக்கிட்டா ஒரு டியூட்டர் பார்ப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நோட்ஸ் எடுத்துப்பாங்க, திரும்ப அதே சாப்டர் இன்னொரு டியூட்டர் கிட்ட போய் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான், சரிங்களா. அடுத்து வந்து புக்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா NCERT புக் மஸ்ட்டு இதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் செல்ஃப் நோட்ஸ், அதாவது டீச் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் ஓன் லாங்குவேஜில் கூட நீங்கள் எழுதலாம், இல்லை தங்கிலீஷில் கூட எழுதி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அவங்க டீச் பண்ணிட்டு இருக்கும்போது கொடுக்குற நோட்ஸ் இருக்கும்லே அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது வந்து MTGலையும் இருக்குது, தீஷா அந்த மாதிரி இதில் இருக்குது, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து MTG ஃபிங்கர் டிப்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இல்லையே ஒரு 100 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து ஆப்ஸ், சரிங்களா, ஆன்லைன் நிறைய ஆப்ஸ் இருக்குல்லையே, அதுலேருந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் மாடியூல்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், சரிங்களா. ப்ராக்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீக்குக்கு ஒரு சாப்டர் அதை நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். ஸோ 11th இது வேறு மாதிரி இருக்கும், 12th வந்து நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீன் படி தான் நீங்கள் ஸ்கெடியூல் வந்து போடணும், சரிங்களா. இல்லை நான் வந்து ரிப்பீட்டர் அப்படின்னா அவங்க ஈஸியாக 1 week 1 chapter இல்லைன்னா 1.5 chapter அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீக் எண்டுக்குள்ளேயே அந்த டார்கெட்டை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த வீக் எண்டில் வந்து சாப்டர் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, சாப்டர் வைஸ் டெஸ்ட் அதை எழுதியிருக்கணும். அதே மாதிரி ஒரு சாப்டருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் கிட்டே நீங்கள் வந்து படிச்சுருந்துருக்கணும் நீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் டெய்லியுமே பார்த்துட்டே வருவீங்களா, ஆன்லைன் இந்த மாதிரி சோர்ஸ் இருக்குங்களே, அதுலேருந்து நீங்கள் 200 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி DPP இது வந்து சாப்டர் வைஸாக தான் கிடைக்கும், இதுவுமே ஆப்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் யூனிட் டெஸ்ட், நீங்கள் எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் யூனிட் டெஸ்ட் எழுதலாம், இல்லை அப்படின்னா ஒரு 4 சாப்டர்ஸாக கூட எழுதலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நான் யூனிட் வைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்க யூனிட் வைஸ் எழுத போகிறேன் அப்படின்னாலும் ஓகே, அந்த மாதிரி கூட எழுதலாம். அடுத்து ட்ரை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்தி மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது இல்லை, இப்போ வந்து அதோட டைப்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நாட் கரெக்ட், இன்கரெக்ட் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க இல்லைங்களா, AR கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த மாடியூல்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்து அடிக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் நார்மல் கொஷின்ஸ் தான் அடிச்சுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸே வந்து தொடவே மாட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது, சரிங்களா. இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்குதோ அதில் வந்து எல்லா செக்ஷனையுமே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஏன்னா சில புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் C Dலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் மட்டுமே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அது மட்டுமே ஒரு 20 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும். அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் அதில் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எதனால நீங்கள் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கணும். அது உங்களுக்கு தான் தெரியும், படிக்காதனால அப்படி இருக்குதா, இல்லை வந்து நீங்கள் கொஷினை சரியாக படிக்காமல் நீங்கள் எழுதுனீங்களா அப்படிங்கிறது, இல்லை கொஷினே உங்களுக்கு வந்து ரீட் பண்ண சரியாக வரலையா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்து
அந்த என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணணும் அடுத்தடுத்த டெஸ்ட்டில். இன்னொரு விஷயம், ஒரு சாப்டர் முழுசாக முடிக்காமல் அடுத்த சாப்டர் போகாதீங்க. எப்பயுமே பேக்லாக்ஸ் வந்து வைக்காதீங்க. மேக்ஸிமம் அதை டார்கெட் வச்சு முடிச்சிருங்க. ஒரு டே வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி இதுக்கு டியூரேஷன் சேம் தான். ஸோ மே டு டிசம்பருக்குள்ளே நம்ம வந்து 11th 12th வந்து முடிச்சிடணும். இதில் வந்து 11th வந்து நான் ஏன் அதிக டேஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம பேசிக்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம 11th யாருமே சரியாக படிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா, அதுக்காக நான் 11th உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிவிஷனுக்கும் சேம் தான், மார்க் டெஸ்ட்டுக்கும் சேம் தான். ஸ்டடி ஹார்ஸும் வந்து 2+1 ரூல் தான். சரிங்களா, 2 hours படிக்கணும், 1 hour வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 45 minutes வந்து ஃபஸ்ட்டு 45 minutes எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அதை எடுத்துட்டு அதில் வந்து நல்லா லெக்சர்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 minutes பிரேக் விடுங்க. அப்புறம் திரும்ப ஒரு 45 minutes, அப்புறம் 10 minutes பிரேக். இந்த மாதிரி வந்து 2 hours 2.5 hours கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அப்பயே ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 3 டியூட்டர்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் ஒவ்வொன்றுக்குமே வந்து செப்பரேட் டியூட்டர்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆர்கானிக்னா அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டர்ஸ். சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, நல்லா வந்து உங்களுக்கே புரியும். சரிங்களா, ஸ்டைல் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்மையர் ஆகும், நீங்கள் நல்லா படிப்பீங்க. அடுத்து வந்து புக்ஸ் அஸ் யூஷுவல் புக்ஸ் தான். இது எல்லாமே நான் முன்னாடி என்ன சொன்னோன்னா அதே மாதிரி புக்ஸ் தான் இதுக்கும் வரும். அடுத்து ப்ராக்டிஸ், இதில் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மோல் கான்செப்ட்ஸ், அதே மாதிரி ஜிஓசி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் அதர் சாப்டர்ஸ்க்கே வந்து நீங்கள் வந்து போகணும். இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் வந்து என்ன தான் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போய் நீங்கள் மகப் பண்ணாலும் வந்து அது உங்களுக்கு புரியாத புதிராக தான் இருக்கும். சரிங்களா, கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டியூட்டர்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த கொஷினை வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஏன்னா அவங்க வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்றாப்புல தான் வந்து அதை எழுதி போட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் திரும்ப அதையே போய் பார்க்கலாம். அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் எத்தனை டியூட்டர்ஸோட கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் ஷீட்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, உட்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, அதுக்குள்ளே என்ன நடக்குது, மெயினாக அது என்ன நடக்குது, அதே மாதிரி மெக்கானிசம் என்ன நடக்குது, அதே மாதிரி சாண்ட்மையர் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ள ரியாக்ஷன் ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து டெஸ்ட் அனாலிசிஸ், அதே மாதிரி டெஸ்ட் எழுதி எரர் நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஏன்னா கேட்ட மாடலையே தான் திரும்ப திரும்ப கேட்க போகிறாங்க. அந்த கொஷின் வேர்டிங்ஸ் தான் மாறப்போகுது, நியூமரிக்கல்ஸ் தான் மாறப்போகுது, ஐயூபேக்கு அந்த இது தான் மாறப்போகுது. சரிங்களா, ஸ்ட்ரக்சர் தான் மாறப்போகுது. ஸோ அதனால் அந்த ப்ரிடிக்ஷன் கொஷின்ஸை வந்து யாரெல்லாம் போடுறாங்களோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போது ஏதாவது ஆர்கானிக்னு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2-3 சாப்டர்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. இன்ஆர்கானிக்னு அதில் 2-3 சாப்டர்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்காமல் இப்போ ஆர்கானிக்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்கானிக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து 60 to 80 மார்க்ஸ், அதாவது 15 to 17 கொஷின்ஸ் வரைக்குமே கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆர்கானிக் ஃபுல்லாக பேசிக்ஸில் இருந்து ஜிஓசிலேருந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தரோவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 60 மார்க்ஸ் வந்து ஷியராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் இதுக்கும் வந்து டியூரேஷன் வந்து சேம் தான். ரிவிஷன், ஸ்டடி டைமு, மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான். இன்னொன்று ஸ்டடி ஹார்ஸில் திரும்பியும் அதே தான் நான் சொல்கிறேன். 45 மினிட்ஸ்க்கு மேலே உங்களால் வந்து அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்காது. அதனால தான் ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு தான் ஒரு பீரியடே வச்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இதுக்கும் வந்து நீங்கள் பிரேக் எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து சோர்ஸ், இதுக்கும் வந்து 3 டியூட்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்த மட்டுக்கும் வந்து 11th தனியாக இருப்பாங்க, 12th தனியாக இருப்பாங்க. அது இல்லாமல் சில பேர் கொஷின்ஸ் மட்டுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சேனலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புக்ஸ் வந்து சேம் தான். அடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பேசிக் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த பயாலஜி தான் பிடிச்சிருக்கும், மித்ததெல்லாம் பிடிக்காது அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் வந்து
ப்ராப்ளமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பேசிக் மேக்ஸை மட்டும் கற்றுக்கோங்க சரிங்களா, அது ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு நான் போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்னென்னா உங்கள் டியூட்டர்ஸே சொல்லி தருவாங்க, பேசிக்கான கொஷின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா புக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல் இருக்கும், இல்லை செக்ஷன் A அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா லெவல் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோ கிளாஸ் அவங்க டீச் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து போடுறாங்களே, அதை நீங்கள் திரும்ப திரும்ப வந்து கொஷினை மட்டும் வச்சு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அது வரல அப்படின்னா நீங்கள் சொல்யூஷன் பார்த்து அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று விஷயம் என்னென்னா ஃபிசிக்ஸில் எல்லாத்துக்குமே ப்ராப்ளமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்ளிகேஷன் கொஷின்ஸாக தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஷின்ஸை ரீட் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து போட தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அது போக போக தான் வரும். இன்னொன்று அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதையும் இந்த கொஷினையும் நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியும். நிறையா பேருக்கு இந்த கொஷினுக்கு என்ன ஃபார்முலா போடணும் அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டாகவே இருக்கும், அதனாலேயே ஃபிசிக்ஸை வந்து தொடமாட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா ஷீட்ஸுன்னே இருக்கும் சரிங்களா. அதாவது என்னென்னா உங்களுக்கு டியூட்டர்ஸே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இது கேட்டால் இந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஃபார்முலாஸ் கிட்டே இருக்கும், அவ்வளோவே நம்ம படிக்க முடியாது. இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 12th கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு கூட 11th பண்ணலாம், அந்த மாதிரியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லோகோ உள்ள பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.